வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணியே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ 8 பிரெட் ஸ்லைசஸ் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். அதில் இந்த ஓரங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு அந்த ஓரங்களோடு சேர்த்து தாங்க போட போகிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த ப்ரெட்டை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போடுறேன். மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை வந்துட்டு பிச்சு போட்டாச்சு. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதே போல் ரவா பதத்துக்கு இருக்கும். குறப்பாக நம்ம என்ன தான் நைஸாக அரைச்சாலும் இந்த பதத்துக்கு தான் வரும் ப்ரெட் வந்துட்டு. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் வந்துட்டு தேவைன்னா சேர்த்துக்குங்க. இல்லாட்டினா இந்த ப்ரெட்டில் இருக்கிற ஸ்வீட்டே போதும்னா சேர்க்க தேவையில்லைங்க. நான் இன்றைக்கி ஸ்வீட் ப்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோங்க. இந்த பாலுக்கு வந்துட்டு அளவுலாம் தேவை கிடையாதுங்க. அந்த ப்ரெட்டோட ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பால் வந்துட்டு தேவைப்படும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரையாக காஞ்சி போய் இருக்கிற ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அதை கூட இது போல் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்து இது போல் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு ஓரமாக வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்குறேன். 2 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்துட்டு சுகர் சேர்த்துக்க போகிறோங்க. இதுலேயுமே சுகர் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாம். நம்ம வந்துட்டு இதில் டேட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ இதில் 10 டேட்ஸை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடய விதைகளை நீக்கி அதையும் அந்த பாதாமோட பவுடரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணுங்க. பாருங்கள், இதே போல் அரைச்சி எடுத்துக்கிறணும். நம்ம டேட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது போல் ஈரப்பதம் இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கிற பதம் இந்த இதில் அப்படியே வந்துருங்க. நீங்கள் இதில் சுகருக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 2 டேட்ஸ் கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாங்க அந்த ஸ்வீட்டுக்கு. இது சின்ன சின்ன உருண்டைகளாக இதே போல் உருட்டி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டு மாவை வந்துட்டு இது போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம கையிலையே வச்சு இது போல் தட்டி கொடுத்துக்கணுங்க. இது போல் தட்டி விட்டுட்டு அந்த டேட்ஸ் உருண்டைகளை இதில் வந்துட்டு ஒன்றை வந்துட்டு எடுத்து வச்சு எல்லா பக்கமுமே இது போல் கவர் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கூட இந்த கேப் இல்லாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிடலாங்க. இது போல் கவர் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையை ஈவனாக உருட்டி வச்சுக்கலாங்க. இதே போல் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் வெடிப்பு இல்லாத போல் உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு பிரியாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நம்ம ப்ரெட்டில் செய்கிறனால சீக்கிரமாகவே வெந்துருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் சட்டுன்னு போட்டோன்னுமே லைட்டாக அப்படியே திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லா பக்கமே ஈவனாக வேகிற மாதிரி. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம பாதாமும் டேட்ஸும் தான் போட்டிருக்கிறோம். அது வந்துட்டு வேகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த ப்ரெட்டோட லேயர் மட்டும் வெந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், அழகாக வெந்து அந்த கலர்லாம் வந்துட்டு நல்லா மாறி வந்துருச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே செய்யாது. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம அடுத்து வச்சுருக்கிற ஈடை வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த ஆயில் குடிக்கவே செய்யலை. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. எவ்வளோ சூப்பராக மேலே உள்ள லேயர்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.